நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு விதி ரேகை. இந்த தலைப்பு முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அதாவது வினோதங்கள் நிறைந்த விதி ரேகையின் அமைப்பு. விதி ரேகையை வச்சு தான் ஒருவர் வாழ்வில் எவ்வளவு திறமைகளை பயன்படுத்த போகிறார். இப்போ கிராமத்தில் நம்ம சொல்லுவாங்க, என்ன கர்மத்தை செஞ்சானோ தெரியலையே, தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு சொந்தக்காரர் சனி பகவான். விதி ரேகை, விதி என்றாலே சனிக்கு வந்துவிடும். சனி, விதி, கர்மம், இது எல்லாமே, அதாவது கர்மம்னா தொழில். நம்ம என்ன தொழில்காண்டி வந்திருக்கோம், என்ன வேலைக்காண்டி வந்திருக்கோம், என்ன விதி நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது நம் கைகளில் காணப்படுகிறது. நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ போர்டுக்கு வந்தால் உங்களுக்கு நல்ல திறமையாக நல்ல விரிவாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சனிமேட்டில் வரக்கூடியது, சனிமேட்டுக்கு நேராக வரக்கூடியது விதி ரேகைன்னு சொல்கிறோம். இந்த விதி ரேகை தனரேகை, தானிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை இப்படிலாம் அழைக்கப்படுகிறது. இந்த விதி ரேகை ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டு விடக்கூடிய ஒரு தன்மை உடையது. விதி ரேகை வினோதமானது. எப்படின்னு சொல்ல போனோம்னா, அந்த விதி ரேகை இருந்தால் தான் வாழ்க்கையில வருமானமே இருக்கும், இல்லைன்னா வருமானம் இருக்காது. ஒரு சில பேர் கையில இந்த விதி ரேகை இருக்காது, அப்போ வருமானம் இல்லை. அப்போ வருமானம்னா எப்படி சாப்பிடுவாங்க? அவருடைய முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, சொத்து பத்து அப்பாவோ இல்லை அவங்களுக்கு தாத்தாவோ பாட்டனோ யாரோ சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மேடுகள் நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க, மேடுகள் நல்லா இருக்கும் போது, இந்த விதி ரேகை காணப்படாத போது கை நல்லா கும்முன்னு உப்பி இருக்கும். அப்போ அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இவர் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விதி ரேகை இல்லைன்னா இவர்கள் சுய சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு வந்துடணும். இப்போ இந்த விதி ரேகை கீழே இருந்து ஆரம்பிச்சு இப்போ சனிமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, மிகவும் நல்ல அமைப்பு, சிறந்த அமைப்பு. வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த விதி ரேகை இப்போ ஒரு சில பேருக்கு நேரா இந்த சனிமேட்டோட நிற்காம நேரா சனி விரலை போய் தொடும். இப்படி சனி விரலை போய் தொடுதுன்னா அது ஒரு சரியில்லாத அமைப்பு. அது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கஷ்டங்கள் தொடரும், அது நல்லதல்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த விதி ரேகை நேராக இறுதி ரேகை வரைக்கும் வருது, வந்துட்டு இப்படி குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனா பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல விதி ரேகை இருந்தா சூரிய ரேகையும் இருக்கும். சூரிய ரேகை நல்லா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த விதி ரேகை நன்றாக இருந்தால் சூரிய ரேகை காணப்படும். கையை நல்லா ஒத்து பார்க்கணும். ஒரு சில பேருக்கு சின்ன சூரிய ரேகை லைட்டா இருக்கும், அப்போ அது சிறப்பான அமைப்பு, நல்ல அமைப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விதி ரேகை காட்டக்கூடியது மிக மிக சிறந்த வினோதமான செயல்கள்ல இந்த விதி ரேகை இருக்கும். இந்த விதி ரேகை சனிமேட்டுக்கு வரதான் விதி ரேகை. இப்ப இந்த விதி ரேகை இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார். இப்ப இதுல இருந்து வரல, சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரா இங்க வருங்க, நேரா சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ கோணல் மானல் இல்லாமல் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோணல் மானல் இல்லாமல் சந்திரமேட்ல இருந்து இப்படி விதி ரேகை ஆரம்பிச்சு இப்படி வருது. மிக சிறந்த அமைப்பு. இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்க. இந்த சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ரெண்டு கையிலையும், இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து நேரா சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா இவர்கள் விதி கட்டுப்படுத்தும். இவர்களுக்கு வேலை எல்லாமே கரெக்டா இருக்கும். இவங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சாவே போதும். இவங்க சுயமாக முடிவெடுக்க முடியாது. ஏன் முடிவெடுக்க முடியாதுன்னா, இந்த சந்திரமேடு மனைவி, அதாவது ஒரு ஆணா இருந்தால் மனைவி இவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு தூக்கி விடுவாங்க, முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியா இருப்பதற்கு வாய்ப்பு. ரெண்டு கையில இருந்ததுன்னா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. மனைவி உங்களை கலைத்துறையில் ஈடுபட வைப்பார். நீங்கள் சுயமா முயற்சி பண்ணி தொழிலோ வேலையோ செஞ்சீங்கன்னா அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி சந்திரமேடு விதி ரேகை போயிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்.
எந்த வேலைக்கு போனாலும் கொஞ்ச நாள் தான் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நீங்களே திருப்பி உங்களுக்கு வேணான்ட்டு வந்துடுவீங்க. தொழில் செஞ்சாலும் தொழிலில் வந்து வெற்றி அடைவது கஷ்டம். இப்போ இந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து இப்படி போச்சுன்னா அவர்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் எங்கு சென்றாலும் வியாபாரத்தில் நஷ்டமே வரும். வியாபாரத்தில் வெளியூர் போகிறாங்க, அந்த வியாபார விஷயமா வெளியூர் போனாங்கன்னா அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியூர், வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணணும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது கஷ்டமாக இருக்கும். மனைவி சொல்கிறத கேட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. மனைவி வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய மனைவியே அந்த வாழ்க்கையை மனைவி சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் சார். இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கங்க. இப்படி விதி ரேகை இருக்குதுன்னா அந்த மனைவி சொல்லை கேட்டு நீங்கள் நடக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த விதி ரேகை இவ்வளோ ஓட நின்று போச்சு. கீழேருந்து வந்து பாருங்க, இப்போ கீழேருந்து வருது, நேரம் வந்து புத்தி ரேகைக்கு முன்னாடியே நின்று போயிருக்கு. இது வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு 20-30 வயசுக்குள்ளார ஒரு விபத்து நிகழ்ந்து அதோட வருமானம் நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகையின் வினோதங்களை நீங்க பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு, அதில் கத்துக்கலாம். இந்த பாதியோட நின்று போச்சு. கீழே இருந்து ஆரம்பிச்சு புத்தி ரேகை தொடரத்துக்கு முன்னாடியே விதி ரேகை நின்று போச்சு. அப்போ விபத்து நிகழ்ந்து அவருக்கு வருமானம் பாதிக்கப்பட்டு சுத்தம் வருமானம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவர் அறிவை யூஸ் பண்ணி இருக்கிறத வச்சு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பார். அவர் புத்தியை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பார். வருமானம் இருக்காது. சரிங்க சார், இப்போ நின்று போச்சு. இந்த இடத்துல இருந்து இன்னொரு விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. அப்போ மொத்தமா அந்த வருமானம் நின்று போனது இன்னொரு தொழில், இன்னொரு வேலை மூலமா அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். நல்ல விதி ரேகை இருந்தால் சூரிய ரேகையும் இருக்கும். விதி ரேகை மட்டும் நம்ம பார்த்துட்டு எல்லாம் ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. கையில் உள்ள ரேகைகளாக பார்க்கணும். இன்னைக்கு பார்க்கறது விதி ரேகை. விதி ரேகைன்னா சனி பகவான் வந்துடுறார். அதாவது கடமையை செய்யக்கூடியது, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டுள்ளது, நமக்கு தலையெழுத்து, அதாவது வேலை, லாபம், இதெல்லாம் கொடுக்கிறவர் சனி பகவான் தான். இந்த சனி ரேகையை வச்சு தான் வாழ்க்கையில எவ்வாறு இருப்பார்கள், அவர்கள் திறமை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம விதி ரேகை ஆயில் ரேகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு சார். ஆயில் ரேகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிருக்குன்னா அவர்கள் கவர்மெண்ட் ஜாப்ல வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இவருடைய வாழ்க்கையை இவர்களாக செதுக்கி கொண்டுட்டு வந்து வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயில் ரேகையிலேருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சுன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நல்ல சிறப்பான நல்ல வருமானத்தோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த விதி ரேகை இப்ப இறுதி ரேகையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சார். இறுதி ரேகையிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இவருடைய வாழ்க்கை இன்னல் நிறைந்ததாகவே இருக்கும், துன்பமாகவே இருக்கும். ஆனா அந்த துன்பத்தை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. முயற்சி பண்ணி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி ரேகையிலிருந்து இந்த விதி ரேகை வந்து புத்தி ரேகையிலிருந்து ஆரம்பிக்குது சார். புத்தி ரேகையிலேருந்து ஆரம்பிச்சா இவங்களுக்கு படிக்கும் போதே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொசிஷன்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வாழ்க்கையில ஏதோ கண்ட வேலையை செஞ்சுக்கிட்டு 35 வயசு வரைக்கும் வாழ்க்கை பொருளாதாரத்தை கெடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை நல்ல வாய்ப்பு வந்தும் தவற விட்டவர்களுக்கு இந்த மாதிரி புத்தி ரேகையிலேருந்து விதி ரேகை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த விதி ரேகை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. இந்த விதி ரேகை எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்து தான் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். இது சூரிய மேட்டுக்கு போகுது, சூரிய மேட்டுக்கு ஒரு கிளை போச்சுனாலும் குருமேட்டுக்கு போச்சுனாலும் மிக சிறந்த அமைப்பு, சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மனோபக்குவம் ஏற்படும். விதி ரேகை எப்போ ஆரம்பிக்கிறோ அப்பதான் உங்களுக்கு வருமானம், வேலை எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனம், தானியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனாலதான் சனியை வந்து கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் காலபுருஷர் தத்துவத்தின்படி நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா காலபுருஷர் தத்துவத்தின்படி 10ம் 11ம் சனிக்கு ஒதுக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா அவர் வேலையை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். வேலைக்காரரு அதில் லாபம் சம்பாதிக்கிறது. இப்போ தொழிலதிபராக இருப்பாரா அப்படின்னு கேட்டா இப்போ வேலை செய்யறத நம்ம பார்த்தோம். தொழிலதிபர்னா இப்படி கீழே இருந்து நேர ஒட்டி இந்த மாதிரி வந்துருந்தா நான் நிறைய பேர் கையை பார்த்துருக்கேன். இது எல்லாமே என்னுடைய அனுபவங்கள், கைரேகையோட சேர்த்து என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி ரேகை வந்து ஒட்டி வந்து இங்க இன்னும் ஒரு ரேகையும் இருக்கும்.
இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது அவர் பழங்குடியில் மன்னராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பெரிய ஒரு முதலாளியாக இருந்து 1000 பேர் 2000 பேர் 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருந்து மக்களுக்கு நிறைய வருமானத்தை, அதாவது அவர் வருமானத்தை தேடிக்குவார், மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு இந்த மாதிரி தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 விதி ரேகை இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. குருமேடு சூரியமேட்டுக்கு விதி ரேகை போச்சுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விதி ரேகை நல்லா இருந்ததுனாவே நல்ல பெரிய அரண்மனை போன்ற வீட்டில் சந்தோஷமாக குழந்தை குட்டியோட நல்லபடியா வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையில தீவு எங்கேயாவது இருக்கு சார், எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல தீவு இருக்கு சார், தீவு அந்த இடத்தில் தொழிலை பாதிக்கப்படும். அதாவது விதி ரேகையில எந்த ரேகையிலுமே தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வருமான தடை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த இடத்துல தீவு இருக்கு சார், இந்த இடத்துல தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தீவு இருக்கிற எந்த இடத்துல தீவு இருந்தாலும் அந்த வயதில், அந்த வயதை நீங்க கணக்கு பண்ணணும், அந்த வயதில் வருமானம் தடைபடும். வருமானம் தடைபட்டு அந்த வயசுல உங்க சொந்த வாழ்க்கையில இருந்தாலும் வரும், அதாவது பிரச்சனை வரும். தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செஞ்சாலும் வேலையில பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வருமானம் தடைபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேகை விதி ரேகையில ஒரு தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும், வேலை இழப்பு ஏற்படும், தொழிலில் வருமானம் அடி வாங்கிறது. இந்த மாதிரி கொரோனா மாதிரி காலங்கள் இந்த மாதிரி ஒரு வருமான இழப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த விதி ரேகை தடை இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சுனாவே நல்லா சிறப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். விதி ரேகையை வச்சு தான் வாழ்க்கையில் நம்ம எவ்வாறு இருக்க போகிறோம் என்பதை நம் தலை விதின்னு சொல்றது, நம்ம கர்மம்னு சொல்றது, நம்ம எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையை பாருங்கள். கை நம்ம வாழ்க்கையின் கண்ணாடி. நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே நம்ம கையில ஓடும். இது நம்ம வாழ்ற முறையை பொறுத்து மாறும். நல்லா புரிஞ்சுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கையை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சில ரேகைகள் வளரும். முக்கியமான ரேகைகள், அதாவது இப்ப இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சனி ரேகை இருக்கும். ஆனா இதுல கிளைகள் உண்டாகும். கிளைகள் உண்டாகும் போது அது மாறும். நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல விதமாக இருந்தால் அதை மாற்ற முடியும். அது நல்ல விதமா ரேகை ஓடும். கெட்ட எண்ணங்கள் இருந்தா கெட்ட விதமா ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம விதி ரேகையில இந்த இடத்துல சனி மெட்ல ஒரு இன்டு மார்க் மாதிரி தவறு இது மாதிரி பெருக்கல் குறி மாதிரி இருந்துச்சுங்க, அங்கதான் ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வயதில் இங்கிருந்து வயசை கணக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். அது நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மற்ற பாடத்தை போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெருக்கல் குறி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு வருமான தடை, பொருளாதார தடை, அதாவது ஆக்சிடென்ட் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நண்பரோட போகாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் வரும்னு. ஒரு நண்பரோட போய் பைக்கில் கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் திரும்ப என்னை பார்த்தார். அப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெருக்கல் குறி சனி மேட்டில் இந்த மாதிரி இந்த சனி ரேகையில், அதாவது விதி ரேகையில் இருந்ததுன்னா அது ஆக்சிடென்ட் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி விதி ரேகையின் வினோதங்கள், அனுபவ பலன்கள் 13, பாகம் 13. இதுல விதி ரேகையினுடைய பலன்களை முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் விதி ரேகையை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு கடல் அளவு இருக்கு, அதுல ஒரு எல்லளவு தான் நான் சொல்லியிருக்கேன். விதி ரேகையின் பலன்கள்னு போட்டோம்னா எத்தனையோ காணொலி போடலாம், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சின்னோண்டு விஷயத்தை கூட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்க போறீங்க. உங்க கையை பாருங்கள். விதி ரேகையின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத உங்க கையை கொண்டு நீங்க பார்த்துக்கலாம். ஜோதிடம் பார்ப்பது வாழ்வியல். நம்ம வாழ்வியல் எப்படி இருக்கும், எந்த காலத்துல முன்னுக்கு வர முடியும், இல்லை முன்னுக்கு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத காட்டக்கூடிய கண்ணாடி தான் நம்ம கையில ரேகைகளா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், முழுமையா பாருங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.